நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்தேங்க கிரிகுளம் வரத்துக்கு. எனக்கு ரொம்ப கால் வலி, இடுப்பு வலி தாங்கல. இங்கேருந்து வந்து இங்க அம்மா இருக்காங்க, அவங்கள பார்க்க வந்தேன். அவங்க கிட்ட சொன்னேன், என்னால நடக்கவே முடியலம்மா, காலு வலிக்குது, கையை வலிக்குதுன்னு. காலை அமுக்குருங்க, அங்க கீழே இருக்காங்க, டாக்டர் போய் பாருங்கன்னு சொன்னாங்கம்மா. அவங்க கிட்ட வந்து செஞ்சேன். பரவாயில்ல, இப்ப ரொம்ப வலிச்சுது, காலு கை எல்லாம் ரொம்ப வலி தாங்க முடியாத வந்தேன். காலு நல்லா இருக்குது. இவ்வளவு நாள் ஒரு 20 days முன்னே எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, லாங் ஜம்ப் பண்ணி. அதுல என் கால் வந்து பெயின் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் போனேன், ஸ்கேன் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, மெடிசன் கொடுத்தாங்க. ஆனா எதுவும் சரியாகல. ஒரு வாரம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு காலு. இப்ப வந்தேன், உடனே எடுத்து கொடுத்தாங்க. இப்ப நல்லா நான் நிக்கிறேன், நடக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்றாதீங்க. பேக் பெயின் இருந்துச்சு. இப்போ அவர்கிட்ட பண்ண ஒரு 5 minutes தான் பண்ணாரு. பட் ஆனா இப்போதைக்கு அந்த பெயின் எதுவும் இருந்துச்சு. ஆனா ஹெவியா பெயின் இருந்துச்சு. இப்போ மைல்டா தான் இருக்கு. அதுவும் வந்து நீங்க சுடுதண்ணி குடிங்க, ஏன்னா உடம்பு டைட்டா இருந்தாதான் அப்படி இருக்கு. ஸோ காலையில நீங்க செர்ச் பண்ணுங்க அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாம் சொன்னாரு. சரி, ஓகே சார்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் பெயின் இல்லைங்க. பெயின். நீங்களும் இந்த வலி நிவாரண முகாம்ல கலந்துக்குன்னு பயன்பெறுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கை வலி, கால் வலி, முட்டி வலி, கழுத்து வலி, இடுப்பு வலின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வலியா இருந்தாலும் அந்த வலியை குறைச்சு இவங்க உங்களை குணப்படுத்தி அனுப்புறாங்க. இது எங்க நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கிற திருவருட்ப ஆசிரமத்துல தாங்க நடக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.